குட் மார்னிங். டேய் என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? என்னண்ணே கடன் கொடுக்கறவங்களோட அட்ரஸ் கடன் வாங்குறவங்களுக்கு தெரியாம எப்படி? எதுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியல ஆள் வச்சு அடிக்கவா? அதுலன்னு கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டுமேனு நேத்து உங்க அட்ரஸ் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டா அந்த பொண்ணு உன்னை இங்க தேடி வந்து உன்னை கட்டி புடிச்சு ஐ லவ் யூ சொல்லுவான்னு நினைக்கிறியா? ஏதோ நேர்மையான பையனா இருக்கிறேன்னு இறக்கப்பட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா என்ன டார்ச்சர் பண்றியா? அண்ணே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்பதான் காதல்ல பாதி கிணறு தாண்டி இருக்கேன். மீதி கிணத்து என்ன தாண்ட சொல்றியா? அது எப்படி பாதி கிணறு தாண்டறேன்னு சொல்றீங்க? வா கிணத்துக்கு போலாம், தாண்டி காட்டு. அண்ணே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒரு பேச்சுக்கு நீ கரெக்ட்னு சொல்லு, உள்ள புடிச்சு வச்சிருவாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஒழிச்சுக்கீங்க. போடா, என் வீட்டுல வந்து என்னையுமே ஒளி சொல்றியா? அந்த பொண்ணு வந்துட்டாங்க. வந்துட்டாளா? ஆமா, அந்த பொண்ணு மட்டும் இல்ல, கூட இன்னொருத்த வரான். யார் அவன்? போடா. ஹாய் பாபி. சரி நான் இல்ல இவன் தான். நான் இல்ல எல்லாத்துக்காரன் அவன் தானே. பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். அநேகமா கத்தியாத்தான் இருக்கு. இந்த வயலன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், கண்ண மூடுறான். கார்ல இருக்கிற பாப்பா இந்த கடுதாசியை உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. ஏய் மொட்டையா, வாடாங்க வா. ஏன் ராசா, உன் பேர் என்னடா? மயில்சாமி. மயிலு மயிலுன்னு கூப்பிடுவாங்க. ராசா இன்னைக்கு இவன் ஒரு ரவுடின்னு என்ன பயமுறுத்தியா? உருவம் அப்படின்னா என்ன உருவம்? ஏப்பா என்ன லெட்டர்? மேற்படி அட்ரஸில் இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கவும். சந்திச்சிருவோம். இங்க மதுன்னு நீங்க வருவீங்கன்னு மயிலக்கா சொன்னாங்க. உட்காருங்க. உட்காருதா? சரி, உங்களுக்காக ஸ்பெஷல் ஷோ ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. வாங்க ராசா. இப்ப நான் தடுமாறி போய் நிக்கிறேன். எது சொன்னாலும் எனக்கு கடைசி இந்த காட்சி பார்த்து வாங்க சார். நீங்க ஒரு ரவுண்ட் ஆடலாம். வாங்க. வாயோ ஏரியா வண்டியில போட்டோ எடுத்தாங்க. மூஞ்சி மறைக்காதீங்க. போலீஸ் பிடிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே இப்ப பேச. நீ மக்களுக்காக புரட்சி பண்ண லீடரு. உன் போட்டோ பத்திரிகையில பார்த்தோன்னு ஜனங்க எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணிருக்காங்கடா. மானக்கேடுற ஏரியா. இங்க இருந்து ஏறத்தான் முடியும். இறங்கினா மண்ணுக்குள்ளதான் இறங்கணும். சார் ஏறுங்க சார். சார் பாருங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஹாய் ஹீரோ, எப்படி நம்ம ஏற்பாடு? ஏற்பாடு நல்லா தான் இருக்கு. உள்ள ஏ கிளாஸ் தானே. சும்மாரா. கூட்டத்துல அட்ரஸ் சொல்றேன். இப்ப கூண்டாட போ. 4 பேர் பாக்குற மாதிரி நடு ரோட்ல என்ன பார்த்து ஐ லவ் யூ உன்ன சொல்ல வைக்கல. என் பேர் நாதன் இல்ல. சரிதா போடா. போடாப்பா. என்ன சொல்ல ஒன்ன சொன்னா? என்ன சொல்லல ஒன்னதான். போடி. வணக்கம் சார். அங்க என்னடா வேடிக்கை பாத்துருக்க? ஜாமீன் ஆர்டர் கூட. உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் வெளியே இருக்கான், வெளியே இருக்க வேண்டிய நம்ம எல்லாம் உள்ள இருக்கிறோம். என்ன கோயின்சாமி சார், ஆள் இழைச்ச மாதிரி இருக்கிய? அது ஒண்ணு இல்ல சார், சம்சாரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா. அதுதான் நீ அர்த்தராத்திரி ரைடு போயிருக்க சார். நான் அப்பவே சொன்ன வேண்டாம் வேண்டான்னு. எல்லாம் இந்த வந்தது. சரி விடுங்க, இதெல்லாம் எப்ப பார்க்க போறோம்? இது என்ன தாஜ்மஹாலா, தஞ்சாவூர் பெரிய கோயிலா? போடா பண்ணாட பரதேசி பயமாவன். சார், சென்ட்ரல் ஜெயில போய் கல்லோடப்பமோ கழுதிம்பமோன்னு கவலையோட உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா குடுமையும் குல்லாவோட வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க சார். அண்ணே சும்மா இருக்கீங்களா? குடுமி சார், சும்மா இருக்க சொல்றேன் சார். குடுமி இல்ல பங்கு. ஓ பங்க் கடை வச்சிருக்கீங்களா? என்ன தெரியுங்க சார்? பார்வரியன்ஸ், நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில உங்களை ஜாமீன் எடுக்க வரல. சரோஜா வீடு நான் ரெகுலரா போற வீடு. திடீர்னு போலீஸ் சைடு வந்துருச்சுன்னு ஓன்னு அழுதா. செல்லுலார்ல போன் பண்ணி ஓன்னு அழுதா சார். தெரியாதனமா உனக்கு செல்லார் வாங்கி கொடுத்துட்டு ஏடா உயிர் எடுக்கிற? அவங்கள ஜாமீன் எடுக்க வந்தேன். சரி பாவமாச்சேன்னு உங்களே எடுத்தேன். தம்பி தப்பு பண்ணுங்க, இந்த வயசுல தான் பண்ணணும். சாக்ரட்டிஸ் முதலாளி தான். இப்ப என்ன நான் பெருச்சாளி நேரம் சொன்னேன்? என்ன பெரிய ரொமான்டிக் ஹீரோ நினைப்பா? யோ பயவிடியா? சாரி,
படுத்துறானே. இங்க பாரு, உன் தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக ஏன் பப்ளிக் வெஸ்ட் பண்ற? நீ படிச்சேன், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த காலத்துல படிக்காத முட்டாள்களை விட உன்ன மாதிரி படிச்ச முட்டாள்கள் தான் அதிகம். இப்ப மரியாதை வழிவிட போறியா இல்லையா? விட மாட்டேல? விட்டுறேன். ஆனா நீ இங்கே இப்பவே ஐ லவ் யூ சொல்லிட்டு போடு. என்னம்மா எவ்வளவு நேரமா நாங்க காத்துட்டு இருக்கிறது? எதையா சொல்லி தோலமா, அவன் போகட்டும். ஐயோ தெய்வமே. ஏய், அப்படியே நான் இறங்கி வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு தான் போகணும்னா இந்த காரை எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிட்டு செத்த போயிடுவேன். அப்படியே நான் விட்டுடுவேன் நினைச்சுக்காத. உன் மேலேயே ஏத்தி சாகடிச்சிட்டு தான் நான் சாவேன். உங்களுக்கு செத்ததான புத்தி வரும். வரேன். நாதன், I love you. 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 ஓ I love you. I love you. நாதன், I love you. I love you. I love you. நாதன், I love you. நாதன், I love you. நாதன், I love you. 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 Shut up. ஹலோ மது, அம்மா பேசுறேம்மா. சொல்லுமா. சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துக்கோ கண்ணா. சரிம்மா. I love you ராஜா. டேய், அந்த பொண்ணு பையோட வெளிய வருவா. கபால்னு ஒரே அமுக்கு. அந்த பையன் புடிக்கிட்டு அப்படியே ஓடணும். உண்மையிலேயே திருடிட்டு ஓடுவீங்களே, அந்த ஓட்ட ஓடக்கூடாது. ஒரு மனுஷன் பின்னால ஓடி வந்து கப்புன்னு புடிக்க ரேஞ்சுக்கு ஓடணும். ஓகே சார். நான்சென்ஸ். ஓகே பாஸ், இந்த நேரத்துல சொல்லுங்கடா. ஓகே பாஸ். அது எப்படி பையோட வருவான்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுக்கறேன். இது மாடர்ன் சொசைட்டி. ஹேண்ட்பேக் இல்லாம பிச்சைக்காரி கூட வெளியே வர்றது இல்லடா. ஓகே பிரதர்? ஓகே. அப்புறம் மிஸ்டர் நாதன், ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் காசு கொடுத்தாலும் மூக்குக்கு மேல சாரிடா நச்சு நச்சு 4 அடி கொடுத்தா எவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அவன் திருப்பி அடிச்சான்னா நீங்க க்ளோஸ். திருப்பி அடிப்பாங்களா? சம்டைம்ஸ். அதான் சம்டைம்ஸ்ன்றாங்களே. அப்ப நான் கிளம்பட்டுமா? அண்ணே. ஆமாம் பிரதர், ஃபைட் எல்லாம் ஹீரோ தான் பண்ணணும். அதான் லாஜிக். என்னண்ணே ஐடியா கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. எல்லா சீன்லயும் இருந்திருக்கீங்க. ஃபைட் முடியற வரைக்கும் இருக்க வேணாமா? அப்ப ஒரு கண்டிஷன். ம். உங்க காதல் சக்சஸ் ஆகி உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அப்ப உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வைப்பாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள பாலும் பழத்துக்கு பதிலா நானே இவனு ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டுமா? இப்ப சாக்கா இருக்குல்ல, அதான் சில சீன்ல நாங்க அவாய்ட் ஆயிரணும். அப்பதாப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அபி சார், யாருங்க? நீங்க தான். என்ன யாருமே அப்படி கூப்பிட்டது இல்ல. போடா போ. நாங்க அவாய்ட் ஆயிரணும். அப்பதாப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அபி சார், யாருங்க? நீங்க தான். என்ன யாருமே அப்படி கூப்பிட்டது இல்ல. போடா போ. இது எக்ஸ்ட்ரா அடிச்சிடாதீங்க. மேல தப்பி தவறி கை பட்டுது. Oh my God. வாடா. டேய், திரும்படா. இந்த பொண்ணுதான். சூப்பர் ஃபிகர்ப்பா. நல்லா இருக்காளா? நல்லா இருக்காளா? பையன் மட்டும் இல்ல, பார்ட்டியை தூக்கிட்டு ஓடி தரோம். மேடம், பேக பிடிங்கிட்டு போயிட்டாங்களா? திருட்டு பசங்க. அந்த பேக் தானே? டோன்ட் வரி, நான் இருக்கேன். I'll bring it. நான் கொண்டு வரேன். இதோ வரேன். ஏய், அந்த பேக். பேக பிடிங்கிட்டு ஓடுங்க. இந்த வா. விட பேக். நான் அடிச்சல வாங்கணும். சாரிப்பா, மறந்துட்டேன். குனிடா.
ஏண்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? தலைவா பாத்தாடி தலைவா ஒலிக்கு தலைவா ஐயோ அடிக்கிறானே. இப்ப நான் உன்னை எட்டி உதப்பேன். சினிமால வர மாதிரி காத்துல பல்ட்டி அடிச்சுட்டு போ. உன் மேல சத்தியம் எனக்கு அதெல்லாம் தெரியாது தலைவா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. காரியத்தை கெடுக்காதடா. சண்டை போடுற மாதிரி நடி. ஐயோ நல்ல முடியாதுப்பா. டேய் என்னையாவது அடிடா. கொஞ்சம் எழுந்துரு. யோ சோறு தானே திங்கிற? சில சமயம் சப்பாத்தி கூட சாப்பிடும் மேடம். வெக்கமா அவன் போட்டு அப்படி அடிக்கிறான், நீ வந்து கால விழுற. 500 ரூபாய் கொடுத்துருக்காரு. 2000 ரூபாய் கொடுத்தா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா 2001 கொடுக்குறேன். இப்ப பாரு இன்னைக்கு அவனை. அட பாய்ங்களா, ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? கோச்சுக்கா தலைவா, நீ 500 ரூபாய் தானே கொடுத்த. அந்த மாதிரி 2000 ரூபாய் தரேனாங்களே, அதுக்கு நிஜமாவே அடிக்கிறதா? தலைவா அந்த மாதிரி 2000 ரூபாய் தராங்கல்ல, ஆளுக்கு 1000 ரூபாய் பாதியா பிரிச்சுப்போம். அடி வாங்கினி. கணக்கு தப்பா சொல்றேன். நீ 3 பேர் இருக்கல, ஆளுக்கு 1000 ரூபாய் 5000 ரூபாய் அதுல 10,000 கூட ஆகும். ஏன்டா திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்குறீங்களா? என்னடா இப்படி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா? என்னடா நாயில அவன் ஏன்டா மாட்டீங்க? கேட்க மாட்டீங்க? விடாதீங்க. முக்காலா முக்கா புல்லா லைலா ஓ லைலா முக்கா புல்லா சொக்கா புல்லா லைலா ஓ லைலா. வந்தடா. ஐயோ நண்பா, கங்கா மாதிரி சீறி பாஞ்சு கடல் மாதிரி துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருந்தியே, இப்ப சாம்பல் ஆகி ஒரு சட்டிக்குள்ள போயிட்டியே நண்பா. ஐயோ நண்பா. ஐயோ இங்கேயும் வந்தியா நீ? அவன் உயிரோடு இருக்கும் போதான் பார்த்து பார்த்து இம்சை கொடுத்த, சாம்பலானதுக்கு அப்புறம் சங்கடப்படுத்த வந்தியா? இந்தம்மா என்னது? நான் அதனோட அஸ்தி அவனை நெஞ்சிலதான் வச்சுக்கிற மாட்டேன். நீ தெரியாது வச்சுக்க. சோகமா இருக்கும் போது கனவு கட்டி ஏன்டா பேசுற? ஒரு கை குடுறா. சட்டி வச்சிருக்கனே, அந்த சனியை போட்டு உடைச்சு சொல்லடா. எந்திரிங்க. நான் அப்பவே சொன்னேன், ஐஸ்வர்யா ராய்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நீ ஓகேன்னு சொன்னா அனிமுனுக்கு ஆஸ்திரேலியா போறான்னு. கேட்டானா ஆழ்வார்பேட்டை பொண்ணே போதும், நான் அடக்கமா வாழ்வேன்னா. இப்ப சட்டுக்குள்ள அடக்கமாயிட்டான்டா. நாதனே சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்களா நரகத்துக்கு அனுப்புவாங்களா? இதுக்கு முன்னால அந்த 2 இடத்துக்கு நான் போயிட்டு வந்த மாதிரி என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆனா நாதனுக்கு லவ் ஃபெயிலியர், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது, கண்டிப்பா நரகம் தான் கிடைக்கும். நாதனுக்கு மட்டும் லவ் சக்சஸ் ஆயிருந்தா சொர்க்கம் இங்கேயே கிடைச்சிருக்கும். குடுக்க பேசாதடா. அவனுக்கு கண்டிப்பா நரகம் தான் கிடைக்கும். அங்க என்ன கோப்பரையில நம்ம சில்லி சிக்கிற வறுத்து மாதிரி அவனை வறுத்து எடுத்துருவாங்கடா. என்ன நரகத்துல மசாலா போட்டு இருப்பாங்களா போடாம இருப்பாங்களா? தொட்டுக்கிறதுக்கு சில்லி சாஸ் கொடுப்பாங்க. டோன்ட் டிஸ்டர்ப். ஹலோ இருமா வர்றேன், என் ஃப்ரெண்ட் கூப்பிடுறேன். அப்புறமா அப்படியே வா. ஓகேம்மா ஓகே. இந்தம்மா போட்டோ இருக்கிற நாதன் கூட பிடிக்கலையா? இங்கிருந்து போயிடு. தயவு செய்து இங்கிருந்து போயிடு. தயவு செய்து இங்கிருந்து போயிடு. தயவு செய்து இங்கிருந்து போயிடு.